ஹாய் பீப்பிள். ஸோ வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் அப்படின்றத பற்றி தான். ஸோ இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் குரூப் ஆஃப் கம்பெனிஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணுறது. ஸோ இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஒரே விதமான செக்டரில் இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எடுத்திருக்க ஃபஸ்ட்டு இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபைடு ரீட்டெயில் அப்படின்னா டிமார்ட் இல்லாட்டி சரவணா ஸ்டோர் இது மாதிரியான கம்பெனிஸ் இருக்காங்களா, இவங்கள பற்றின ரிசர்ச் தான் இது நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த செக்டர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இதில் லிஸ்டட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 டாப் 7 கம்பெனிஸ் இங்கே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஸ்க்ரீனர் வெப்சைட்டில். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் எந்தெந்த கம்பெனி எப்படி எந்த விதத்தில் நல்லா இருக்குது, எதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம ரிசர்ச் பண்ணலாம், இல்லை இந்த இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில விஷயம் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யார் வந்து இருக்கிற பெரிய கம்பெனி, சேல்ஸ் அதிகமாக யாருக்கு ஆகுது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் யாருக்கு அதிகமாக இருக்குது, சேல்ஸ் என்ன வேகத்தில் ஒரு கம்பெனிக்கும் க்ரோத் ஆகிருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில், ப்ராஃபிட் என்ன வேகத்தில் க்ரோத் ஆகிருக்கு, இந்த ஒரு கம்பெனிக்கும் பிஇ ரேஷியோ என்ன, இதோட லாஸ்ட் 3 இயர்ஸோட பிஇ ரேஷியோ ஆவரேஜாக என்ன, 5 இயர் பிஇ ரேஷியோ எவ்வளோ, அது தவிர்த்து அசட் டர்ன் ஓவர் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அசட்ஸை அவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது அசட் டர்ன் ஓவர், கடன் எந்த அளவுக்கு அவங்க வாங்கியிருக்காங்க, ஸோ கடன் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனியில் ஓனர்ஷிப் எவ்வளோ அப்படின்றது நமக்கு இந்த டெபிட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்றதுல தெரியும். இன்ட்ரெஸ்ட் கவரேஜில் இவங்களால வந்து வாங்கின கடனை வட்டியை கட்ட முடியுமா முடியாதா, லாஸ்ட் வந்து இது பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறது எவ்வளோ ப்ராஃபிட்டபிள் ஓகேங்களா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நமக்கு இந்த ஒரு சிங்கிள் இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 கம்பெனிஸ் இந்த இண்டஸ்ட்ரி உள்ள இருக்க ஒரு டாப் 7 கம்பெனிஸை நம்ம ஒரே இடத்துல அனலைஸ் பண்ணலாம். சரி, இந்த அனாலிசிஸ்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எந்த கம்பெனிஸ் நல்லா இருக்கு ஓகே அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே ஒரே மாதிரி தான் வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கும், ஒரே மாதிரி தான் வந்து பிஹேவியர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா ரீட்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கிற எல்லா கம்பெனியுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும், ஒரே மாதிரி தான் கடன் வாங்கியிருப்பாங்க, ஸோ ஒரே மாதிரி தான் அசட் டர்ன் ஓவர் இருக்கும். ஓகே, அதில் ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராகவோ இல்லை டிஃப்ரெண்ட்டாகவோ பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அது எந்த கம்பெனி அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டைவர்சிஃபைடு ரீட்டைல் அப்படின்ற கேட்டகரி பார்க்க போகிறோம். ஸோ டைவர்சிஃபைடு ரீட்டைல், ஸோ உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி அப்படின்றதுக்குள்ள கன்சியூமர் சர்வீஸ்க்குள்ள ரீட்டைலிங் உள்ள டைவர்சிஃபைடு ரீட்டைல் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைவர்சிஃபைடு ரீட்டைல் அப்படின்னா, ஸோ இந்த ரீட்டைல் சூப்பர் மார்க்கெட் தான் அவங்க பிஸ்னஸ். டைவர்சிஃபைடு அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் வந்து அந்த கம்பெனி வந்து சேல் பண்ணுறதை தவிர்த்து அவங்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா கிராசரியிலேருந்து டெய்லி பிஸ்கெட்ஸு, சாக்லேட்ஸு, அது தவிர்த்து அவங்களோட ஓன் பிராண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஹோம் அண்ட் பர்சனல் கேர், பெட்ஷீட்ஸு, கிளாத்திங்கு, ஹோம் அப்ளையன்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருளுங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், மென்ஸ் அப்பரல்ஸ், கிட்ஸ் அப்பரல்ஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வைடு வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் அவங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து டைவர்சிஃபைடு ரீட்டைல் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே இது வருது. ஓகேங்களா, ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே வந்து எந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம பார்க்க போகிற கம்பெனிஸ் வந்து அவென்யூ சூப்பர் மார்க்கெட். ஸோ அவங்க தான் அந்த டிமார்ட் கம்பெனி. இன்னொன்று விஷால் மெகா மார்ட், வி மார்ட், ஷாப்பர் ஸ்டாப், எலக்ட்ரானிக்ஸ் மார்ட், பட்டேல் ரீட்டைல் அண்ட் ஸ்பென்சர்ஸ் ரீட்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த 7 கம்பெனிஸில் யார் எந்த விதத்தில் பெட்டராக இருக்காங்க, ஓகே, எல்லா பேராமீட்டர்லையும் யார் பெட்டராக இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்போவுமே வந்து ப்ரைஸ்ன்றது வந்து ஒரு கணக்கிலே நீங்கள் எடுத்துக்கூடாது. அதோட சிஎம்பி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நீங்கள் பெருசாக கணக்கில் எடுத்துக்கூடாது. ஸோ ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 58 ட்ரேட் ஆகுது, அது பேட் கம்பெனியும் இல்லை 4000 அது ட்ரேட் ஆகுறது அது குட் கம்பெனியுமே கிடையாது. அப்படிலாம் அது எதுவுமே கிடையாது. ஸோ ப்ரைஸுக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த விதத்துலையுமே சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா, இது நீங்கள் வாங்கணும்னா கொடுக்குற ப்ரைஸ் மட்டுமே தவிர்த்து இந்த ப்ரைஸுக்கும் நீங்கள் அந்த குவாலிட்டி ஆஃப் கம்பெனிக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்போ இங்கே கிடையாது. அப்போது இதை நீங்கள் விட்டுருங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கலே பிக்கஸ்ட் லிஸ்டட் கம்பெனி. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கக்கூடிய டைவர்சிஃபைடு ரீட்டைலே பெரிய கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது அவென்யூ சூப்பர் மார்க்கெட் தான். கிட்டத்தட்ட அவங்களோட மார்க்கெட் கேப் மட்டும் பார்த்தீங்கன்னா 3,04,182 crore அப்படின்றது உங்கள் மார்க்கெட் கேப். அதில் இருக்க செகண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 5ல் 1 பங்கு தான் இந்த விஷால் மார்ட் அப்படின்றது. ஓகேங்களா, 5ல் 1 பங்கு தான் கிட்டத்தட்ட இவங்க இருக்காங்க, இல்லை 4ல் 1 பங்கு இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இது இதுவே சின்ன கம்பெனி. இதுக்கு அடுத்தது நீங்கள் எடுத்தீங்கன்னா வி மார்ட்டு, ஷாப்பர் ஸ்டாப்பு, இல்லை எலக்ட்ரானிக்ஸ், இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் 10% வந்தாலே ஜாஸ்தி தான் நினைக்கிறேன். ஓகே, ஆமாங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 இல்லை 20% ரொம்ப சின்ன கம்பெனி தான் இந்த கம்பெனிஸ்லாம்.
ஓகே. இது எல்லாமே சின்ன கம்பெனி. அத விட ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனி பார்த்தா இந்த பட்டேல் ரீட்டெயிலும், ஸ்பென்சஸ் ரீட்டெயிலும். அது சின்ன கம்பெனியா இருந்தா என்ன? பெரிய கம்பெனியா இருந்தா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன கம்பெனிக்குள்ள போயிட்டுனா, இங்க வந்து அனலிஸ்ட் கவரேஜ் பண்ண மாட்டாங்க. இதுல பெருசா ரிசர்ச் யாரும் பண்ண மாட்டாங்க. அப்பன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இதுங்க இந்த கம்பெனிஸ பத்தி நமக்கு பெருசா டீட்டெயிலு, கிளாரிட்டிலாம் நமக்கு இருக்குமா அப்படின்றது டவுட். ஓகே. பப்ளிக்ல நமக்கு இன்ஃபர்மேஷன் இந்த கம்பெனிகள பத்தி கிடைக்கிறதே டவுட். ஓகே. நீங்க ஓரளவுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ்ல வந்தா தான் அது மிட் கேப் குள்ளேயே வரும். ஓகேங்களா? இது ஸ்மால் கேப் குள்ள போயிடும். இதுதான் வந்து அட்லீஸ்ட் மிட் கேப் குள்ளேயாவது வரும். இந்த கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிட் கேப் குள்ள வந்துரும். இது மட்டும் தான் வந்து லார்ஜ் கேப் அப்படின்ற பெரிய சைஸ் கம்பெனிக்குள்ள இது வரும். ஓகேங்களா? ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரிசர்ச் எதுல பண்ணுவாங்கன்னா, இந்த அவென்யூ சூப்பர் மார்க்கெட்ல தான் பண்ணுவாங்க. நமக்கு இன்ஃபர்மேஷன் இதுக்கு தான் அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா? சேல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கனாலும், அஃப்கோர்ஸ் மார்க்கெட் கேப் எந்த கம்பெனிக்கு அதிகமா இருக்கோ, அந்த கம்பெனிக்கு தான் சேல்ஸும் அதிகமா இருக்கும். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹையஸ்ட் கம்பெனி. மத்த எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, அத விட சின்ன கம்பெனிங்க தான். ஓகேங்களா? அத விட எல்லாமே சின்ன கம்பெனி தான். சேல்ஸ வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, எது வந்து கொஞ்சம் பிக்கர் கம்பெனியா இருக்கு அப்படின்றத வேணா நம்ப தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சேல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நம்ப இது நல்ல கம்பெனி, அது கெட்ட கம்பெனின்னு நம்ம பார்க்க வேணாம். ஓகே. இது இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். நெட் ப்ராஃபிட் மார்ஜின். ஏன்னா, இத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி நல்லதா? இல்லையா? அப்படின்றது நமக்கு கிளீனா தெரியும். நமக்கு டிமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்லயே பாருங்க. ஓகே. லிஸ்ட்லயே ஹையஸ்ட் நம்பர் வந்து விஷால் மெகா மார்ட் தான். ஓகே. இந்த இந்த விஷால் மெகா மார்ட் அப்படின்ற இந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல அ நல்லா இருக்கிற ஒரு கம்பெனி. ஓகே. டிக் மார்க் போட்டுக்கலாம். இதுல 2nd ஹையஸ்ட் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கனாலே, உங்களுக்கு வந்து டிமார்ட் தான். டிமார்ட் தான் உங்களுக்கு 4.5 வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின பொறுத்தவரைக்கும் இதுதான் நிலைமை. மத்த கம்பெனிலாம் பாருங்க ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்குது. ஓகே. 0.0 இருந்தாலும் அது ஒண்ணுமே அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியே கிடையாது அதெல்லாம். ஓகே. 2, 3 இருக்கிறது கூட ரொம்ப மோசம். ஸ்பென்சர்ஸ் ரீட்டெயில்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க மைனஸ்ல போயிடுச்சு. லாஸ் மேக்கிங் கம்பெனி. அத நம்ம கன்சிடர் பண்ண கூட வேணாம். ஓகேங்களா? இப்போதைக்கு பெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கம்பெனி தான் பெஸ்ட்டா இருக்கு. ஓகே. எனக்கு தெரிஞ்சு நம்ப டிக் மார்க் போடுறதுக்கு பதிலா நம்ம ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த 2 கம்பெனியும் நல்லா இருக்கு அப்படின்ற மாரி அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த பாராமீட்டர்ல இந்த 2 கம்பெனி நல்லா இருக்கு. சேல்ஸ் குரோத் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல நெறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஆனா ஹையஸ்ட் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அவென்யூ சூப்பர்மார்ட் தான். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20% அந்த ஸ்பீட்ல குரோத் ஆகுதுன்னா வந்து ரொம்ப பெரிய விஷயம். சேல்ஸ் குரோத் ஆகுறது ரொம்ப பெரிய விஷயம். அது பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா கம்பெனியுமே நல்லா தான் குரோத் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த கம்பெனிஸ் எல்லாமே இவங்க எல்லாருமே நல்லா தான் குரோத் ஆகியிருக்காங்க. ஓகே. ஏன்னா இந்தியன் எக்கானமியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7%, 8% அந்த ரேஞ்சில தான் குரோத் ஆகும்போது, இந்த கம்பெனிஸ் வந்து இந்தியன் எக்கானமிய விடவே இவங்க ஃபாஸ்ட்டா குரோத் ஆகுறாங்க அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம். சேல்ஸ் குரோத் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ப்ராஃபிட் குரோத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதுவும் இருக்கணும். ஏன்னா சேல்ஸ் மட்டும் குரோத் பண்ணி கடைசில ப்ராஃபிட் குரோத் ஆகலன்னா அது ரொம்ப மோசம். அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிமார்ட் வந்து டீசென்ட்டா இருக்காங்க. ஓகே. டிமார்ட் வந்து ஒரு 16% இருக்காங்க. விஷால் மெகா மார்ட் வந்து ப்ராஃபிட்ட நல்லா ஏத்திருக்காங்க. ஓகே. மத்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் ஒரு 15%ம் இருக்குறாங்க. ஓகே. இவங்களுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, பிஇ ரேஷியோ. பிஇ ரேஷியோ நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். ஏன்னா, எந்த கம்பெனி ரொம்ப நல்லா இருக்கோ, அதுக்கு பிஇ ரேஷியோ ஆப்வியஸ்லி ஹையா இருக்கும். ஓகே. ஸோ 3 இயர்ஸ் பிஇ, 5 இயர் பிஇலாம் நம்ம லேட்டரா பார்க்கலாம். அசெட் டர்னோவர் இருக்கிற அசெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டிமார்ட் மாரி கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அசெட்ன்றது என்னன்னா, அவங்க ஓன் பில்டிங்கா இருக்கலாம். இதுல எல்லா கம்பெனியும் ஓன் பில்டிங் வச்சிருக்க மாட்டாங்க. டிமார்ட் வந்து ஓனா பில்டிங் அவங்களே வாங்கிடுறாங்க. ஓகே. மீதி கம்பெனிக்கு வந்து வாடகை கூட எடுப்பாங்க. ஓகே. வாடகை கூட எடுத்திருப்பாங்க. அந்த டிஃபரன்ஸ் இதுல இருக்கும். ஓகே. ஆனா இருக்கிற அசெட்ட யார் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து டிமார்ட் தான் சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்லயே. இவங்கள தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, பட்டேல் ரீட்டெயில் அப்படின்ற இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் 2ல இருக்கிறாங்க. ஓகே. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 கம்பெனி தான் வந்து இருக்கிற அசெட்ஸ சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர்த்து கடன் வாங்கியிருக்காங்களா அப்படின்றது ரொம்ப ஒரு மேஜரான விஷயம். ஓகே. சி டெபிட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்றது அ ஓனரோட ஓனர் அப்படின்றது நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ். நம்ம போட்டிருக்க பணத்துக்கு அளவுக்கு எவ்வளோ ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்கு கம்பெனி அப்படின்றத அவங்க செக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் நம்ம உள்ள கம்பெனியில பணம் போட்டதுக்கும், ஓகே. அந்த கம்பெனில ஃபவுண்டர் இருப்பாரு, ப்ரமோட்டர் இருப்பாரு, ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாமே கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்றது பார்க்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த நம்பர் கீழ இருக்கோ, அவ்வளோக்கு எவ்வளோ இது நல்லது. ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ இந்த நம்பர் கீழ இருக்கணும். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே வந்து இவங்க தான் கம்மி. 4% தான் கடன் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 27%, இவங்க 97%, இவங்க பார்த்தீங்கன்னா வொர்ஸ்ட்ல வாங்கியிருக்காங்க. வந்து இது ரொம்ப ரொம்ப மோசம். ஏன்னா வந்து இவங்க கடன் வந்து ரொம்ப அதிகமா வாங்கிடுறாங்க. ஓகேங்களா? இவங்க கடன் எக்கச்சக்கமா வாங்கிடுற 2 கம்பெனிஸ் இவங்க. ஓகே.
ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் நீங்க கடன் எந்த கம்பெனி கம்மியா வாங்குதோ அவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் அதிகமா காமிக்க முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அவங்க கட்ட முடியுமா? முடியாதான்னு இது சொல்லிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட்லாம் ஒண்ணுமே இல்ல இவங்களுக்கு. ஈஸியா கட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லுது. ஸோ இந்த கம்பெனி இன்ட்ரெஸ்ட் ஈஸியா கட்டுவாங்க. அட்லீஸ்ட் இது 1 விட அதிகமா இருக்கணும். ஒரு 3லாம் இருக்கணும். ஸோ இந்தந்த கம்பெனி தான் கட்ட முடியும். ஓகே. ஸோ லாஸ்ட்டா நம்ம பார்க்க போறது ROCE. ROCE அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகே. ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னா, நம்ப லாபம் வருது. கரெக்ட்டுங்களா? நமக்கு லாபம் வருது. ஆனா அந்த லாபம் உள்ள போட்டிருக்க அந்த அசெட்டுங்களுக்கு பேஸ் பண்ணி எவ்வளோ வருது? ஓகே. ஸோ நீங்க எவ்வளோ அசெட்ட வச்சு நீங்க இந்த லாபம் சம்பாரிச்சீங்க அப்படின்றது நமக்கு இது காமிக்கும். ஓகே. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10 லாபம் சம்பாதிக்கிறீங்க. அத ரூ. 100 அசெட் வச்சு சம்பாதிச்சீங்கன்னா, அப்ப 10%. ஓகே. நீங்க ரூ. 1000 அசெட்ட வச்சு நீங்க ரூ. 10 சம்பாரிச்சீங்கன்னா, அப்ப அது வந்து வெறும் 1%. ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன இதுல ஈஸியா தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் ஹையர் த பெட்டர். ஓகே. எது ஹையரா இருக்கோ அது பெட்டர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்லயே இருக்கலே ஹையஸ்ட் பெட்டர் வந்து ROCE இவங்களுக்கு தான் பெட்டர். ஓகே. இவங்களுக்கும் பெட்டரா இருக்கு. ஓகே. இதுவும் ஓரளவுக்கு பெட்டரா தான் இருக்கு. 13 அந்த மாரி இருக்குது. ஓகே. ஸோ ஓரளவுக்கு டீசென்ட்டா இந்த எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாராமீட்டர்ல பாருங்க, எந்த கம்பெனிங்க அதிகமா எல்லாத்துலயும் டிக் மார்க் வாங்கியிருக்கோ. இதெல்லாம் நம்ம டிக் மார்க் மாரி எடுத்துக்கலாங்களே. இது எல்லாமே நான் டிக் மார்க் மாரி எடுத்துக்கலாம். ஓகே. டிக் மார்க் மாரி எடுத்தோம்னா, இதுல பாருங்க டிமார்ட்ட பொறுத்தவரைக்கும் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின், சேல்ஸ் குரோத், ப்ராஃபிட் குரோத், ஓகே அசெட் டர்னோவர், அதுக்கப்புறம் கடன் வாங்குனது இவ்வளோ பெர்சன்டேஜ் கம்மியா வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால ஈஸியா கட்டிட முடியும் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, ROCE எல்லாத்துலயுமே வந்து பாருங்க, உங்களுக்கு டிமார்ட் தான் சூப்பரான கம்பெனி. ஓகே. இவ்ளோ சூப்பரான கம்பெனிய மார்க்கெட்ல சும்மா விட மாட்டாங்க. இதோட பிரைஸ எல்லாரும் போட்டி போட்டுன்னு வாங்குவாங்க. அப்பதான் உங்களுக்கு எங்க பிரச்சனை போகுதுன்னா, PE ரேஷியோ. இவங்க PE ரேஷியோ பாருங்க கிட்டத்தட்ட 112 தான் இருக்குது. ஒரு கம்பெனி நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒரு 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 20லேருந்து ஒரு 50 20ன்றது அது தாராளமா வாங்கலாம் அந்த கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். 50லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ரேஞ்ச். ஓகே. 40னாலே எக்ஸ்பென்சிவ் தான். 40, 50லாம் எக்ஸ்பென்சிவ். 112லாம் வந்து ரொம்ப இம்பாசிபிளான ஒரு PE. ஓகே. ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியான PE. ஓகே. இந்த கம்பெனி நம்ம வாங்கவே கூடாது அப்படின்றது தான் இதுல பிரச்சனையே. ஓகேங்களா? ஏன்னா இது ரொம்ப ஹையா போயிடுச்சு இந்த PE. எப்பனா இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஷேர் பிரைஸ் எவ்வளோ? 4600ங்களா? அது குறைஞ்சா தான் உண்டு. ஸோ இந்த கம்பெனியோட பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் அவ்வளோ சீக்கிரத்தில குறையவும் குறையாது. ஓகே. ஆனா, நம்ம இப்ப டிமார்ட்ட பத்தி அனலைஸ் பண்ணல. இந்த செக்டருக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. செக்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாவே வந்து இந்த செக்டருக்கு வந்து 70 PE இருக்கு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா, டூ மச். ஓகே. இவங்களோட PE வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. விஷால் மெகா மார்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா விஷயத்துலலாம் ஒண்ணும் நல்லாலாம் இல்ல அவங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லா விஷயத்திலயும் பாராமீட்டர்ஸ்லயுமே சூப்பரா இருக்காங்களான்னா, அப்படிலாம் இல்ல. குரோத் இருக்கு, நெட் ப்ராஃபிட் இருக்கு. ஓகே. ஓரளவுக்கு அவங்க பரவால்ல. நம்ம வேணும்னா நம்ம ரிசர்ச் பண்ணலாம். ஃபர்தரா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கம்பெனிய பத்தி ரிசர்ச் பண்ணா தான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு நம்ம இந்த கம்பெனி நல்லதா, கெட்டதான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ரிசர்ச் பண்ணலாம். ஓகே. V-Martஅ பத்தி ரிசர்ச் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட்லாம் ஒண்ணுமே இல்ல. அதுவும் இந்த மொத்த லிஸ்ட்லயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல தான் அவங்க டிக் வாங்கியிருக்காங்க. ஸோ அது ரிசர்ச் பண்றது வேஸ்ட்டு. ஷாப்பர் ஸ்டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் அவங்க டிக் வாங்கியிருக்காங்க. இவங்க ரிசர்ச் பண்றதும் வேஸ்ட்டு. ஓகே. எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா, பேர் ஏதோ புதுசா இருக்கு. எலக்ட்ரானிக் ஸ்மார்ட்ன்னு. ஆனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பாராமீட்டர் தான் அவங்க நல்லா வாங்கியிருக்காங்க. அசெட் டர்னோவர் நல்லா இருக்கு. கடன் எக்கச்சக்கமா வாங்கிட்டாங்க. கடன் வாங்குனாங்களே அந்த கம்பெனி வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா, திடீர்னு வந்து எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகுது, இல்ல ரிசெஷன் வருது, இல்ல கோவிட் மாரி திருப்பி வந்ததுன்னா, இந்த கம்பெனிலாம் ரொம்ப அடிபட ஆரம்பிக்கும். ஏன்னா, கடன் வாங்குறது வந்து ஒரு ஒரு பேடான விஷயம். ஸோ கடன் வாங்கிட்டாங்கன்னா, இந்த கம்பெனி இதுக்கு மேல நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஓகேங்களா? பட்டேல் ரீட்டெயில். ஸோ அவங்களோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கு. ஆனா ப்ராஃபிட் குரோத்லாம் சேல்ஸ் குரோத் வந்து ஒண்ணுமே பெருசா இல்ல. ஓகே 5% தான் இருக்கு. ப்ராஃபிட் குரோத் நல்லா எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. ஓகே அசெட்ட நல்லா தான் யூஸ் பண்றாங்க. ஆனா இவங்களுடைய ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, எக்கச்சக்கமா கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஓகே ஒரு ஒரு ரூ. 100க்கு உள்ள ஈக்விட்டி போட்டிருந்தா ரூ. 136 கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப பேடான ஒரு விஷயமா இருக்கு. ROCலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ப நம்ப இத வேணும்னா இத நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இத நம்ப ஓகே ஒருவேள நீங்க ரிசர்ச் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த கம்பெனி நீங்க ரிசர்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனி ரிசர்ச் பண்ணலாம், எத வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கள கூட நம்ம வந்து ரிசர்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க டிமார்ட்ட கூட நம்ம ரிசர்ச் பண்ணலாம். ஆனா இவ்ளோ PE இருக்கும்போது அவங்க ரிசர்ச் பண்றது வந்து பெருசா யூஸ்ஃபுல் இருக்காது. ஓகே பெருசா யூஸ்ஃபுல் இருக்காது. ஸோ நமக்கு இந்த அனாலிசிஸ்லருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இந்த மொத்தம் இருக்க 7 கம்பெனிஸ்ல இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க 7 கம்பெனிங்கள்ல யார நம்ம ஃபர்தரா அனலைஸ் பண்ணலாம், பண்ண வேணாம் அப்படின்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சிரும். ஓகே. ஸோ டிமார்ட்,
டூ எக்ஸ்பென்சிவ். அதனால அத பண்ணாலும் பிரயோஜனமே இல்ல. ஓகே. விஷால் மெகா மார்ட் அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. ஓகே. அந்த அளவுக்கு ஒண்ணும் நல்ல கம்பெனின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அது என்ன ஏதுன்னு நம்ம விசாரிக்கலாம். ஓகே, ட்ரை பண்ணலாம். பட்டேல் ரீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா, அதுல உள்ள அது சூப்பரான கம்பெனி சொல்ல முடியாது. ஆனா என்னவோ அதுல டிஃபரெண்ட்டா இருக்கு. அத வேணா நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல டிக் மார்க் வாங்கியிருக்கு. ஸோ அத செக் பண்ணலாம். மீதி கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட். ஓகே. நம்ம வந்து ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. ஓகே. அதே மாரி லாஸ் ஆகுற கம்பெனில ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஸ்பென்சர்ஸ் ரீட்டெயில்லாம் கம்ப்ளீட்லி நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஓகேங்களா? ஸோ ஸோ நமக்கு கிளீனா இப்ப என்ன தெரியுதுன்னா, எத ரிசர்ச் பண்ணலாம், எத ரிசர்ச் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஓகே. ஸோ இது மாரி நீங்க எந்த இண்டஸ்ட்ரிக்கு வேணாலும் நீங்க வந்து அத செக் பண்ணலாம். உங்களுக்கு எந்த கம்பெனி பிடிக்குதோ அந்த கம்பெனியோட நேம டைப் பண்ணுங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு வந்து சுஸ்லான் பிடிக்குது. ஓகே. கம்பெனி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, ஜஸ்ட் சுஸ்லான் நீங்க டைப் பண்ணிட்டு, ஓகே. சுஸ்லான் நீங்க டைப் பண்ணிட்டு, நீங்க சிம்பிளா என்ன பண்ணலாம், இங்க பியர் அப்படின்றது போயிட்டீங்கன்னா, சுஸ்லான் மாரியே இருக்க மத்த கம்பெனிங்க என்னென்ன இருக்கோ, அது எல்லாமே இங்க வந்துரும். ஓகே. இங்க வந்துரும். ஸோ நீங்க ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, சுஸ்லான வந்து நீங்க மத்த கம்பெனிஸோட ஈஸியா கம்பேர் பண்ணிட்டு, நீங்க ஓகே ஃபர்தரா ரிசர்ச் பண்ணலாம். அப்படின்னா இதே செக்டர்ல சுஸ்லான விட பெட்டரான கம்பெனி கூட இருக்கலாம். இருக்கலாம். நம்ம கரெக்ட்டா சொல்ல முடியாது. இருக்கலாம். அது என்னென்ன அப்படின்றத நீங்க ஃபர்தராவும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆ இதுதான் இந்த வீடியோவோட பேசிக் ரிசர்ச். ஓகே. இது தவிர்த்து நம்ம பார்க்க போற இன்னும் ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த டைவர்சிஃபைட் ரீட்டெயில் அப்படின்ற இந்த செக்டர் பார்த்தீங்கன்னா, ஓகே. இந்த செக்டர் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல எப்படி குரோத் ஆகுதுன்னு நம்ம ChatGPT கேட்டதுக்கு, ChatGPT என்ன சொல்லுது 10-12% குரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அது வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இது நடக்கும் தான்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா, இங்க பாருங்க இவங்களோட இவங்களோட லாஸ்ட்டு ஒரு 5 இயர் குரோத்தே பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்ல 8% விட அதிகமா தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்தியன் குரோத்த விட அதிகமா தான் இருக்கு. இங்க இவங்க குடுத்துருக்கிறதும் பார்த்தீங்கன்னா 10-12. ஸோ 10-12 தான் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ்லயே நடந்திருக்கு. அடுத்த 5 இயர்ஸ்லயும் 10-12% குரோத் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ குரோத் நல்லா இருக்கு. ஓகே. இந்தியன் எக்கானமியோட இங்க குரோத் அதிகமா இருக்கு இந்த செக்டர்ல. ஸோ இந்த செக்டரோட ஒரு பிரச்சனை என்னன்னா, காம்படிஷன் இன்டென்சிஃபைங். ஸோ ரீட்டெயில் செக்மெண்ட்ல நெறைய பேர் காம்படிஷன் வந்திருப்பாங்க. வந்துனே இருப்பாங்க. அதனால இதுக்கு எப்பவுமே ஒரு செக்டர்ல ஒரு பிரஷர் இருந்துன்னே இருக்கும். ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு. ஸோ இந்த செக்டர் ஏன் குரோ ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இந்தியன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு டிஸ்போசபிள் இன்கம் இன்கிரீஸ் ஆகும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்கிரீஸ் ஆகும். டிஸ்போசபிள் ச இ இன்கம் இன்கிரீஸ் ஆகும். மிடில் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ லோவர் கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸ்க்கு நெறைய பேர் வருவாங்க. ஓகே. மூவ்மெண்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் பணக்காரன் ஆவாங்க. லோவர் கிளாஸ்ல இருக்கவங்க மிடில் கிளாஸ்க்கு நெறைய பேர் வருவாங்க. அவங்க வரும்போது அவங்க வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. அதே மாரி இதுவரைக்கும் ப்ரொவிஷன் ஸ்டோர்ல வாங்கியிருக்கவங்களும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க, வாங்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்றாங்க. அதே மாரி நீங்க அன்ஆர்கனைஸ்டு இந்த ப்ரொவிஷன் ஸ்டோர், மளிகை கடையில வாங்குறவங்க, இதுக்கப்புறம் ஆன்லைன்லயோ இல்லாட்டி இது மாரி சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வாங்குறத பழக்கமாக்கிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி யூஸ் பண்ணி நெறைய வகையில கஸ்டமர் ரீச் பண்றாங்க. ஸோ குயிக் காமர்ஸ் இந்த Zepto அது மாரிலாம் ரீச் பண்றாங்க. லாயல்டி கார்டு குடுக்குது, போனஸ் பாயிண்ட் குடுக்குறது அப்படின்றனால கொஞ்சம் ரீச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வகையில இந்த கம்பெனிக்கு பிளஸ் பாயிண்ட்ஸ் அதிகம். ஓகே. ஸோ ஒரு கண்ட்ரி டெவலப் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற பீப்பிள் எல்லாருமே சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போய் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் அதோட நேச்சர். இந்த செக்டரோட கீ ரிஸ்க் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வார்ஸ். ஓகே. ஸோ எல்லாருமே விலைய கம்மி பண்றதுக்கு பார்ப்பாங்க. அது ஒண்ணு தான் இந்த இதுல ரிஸ்க். இல்ல காம்படிஷன் வந்துன்னே இருக்கும். ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியுமே இப்ப நம்ம டிமார்ட் எடுத்தோம்னா, டிமார்ட் வந்து எத்தன கடைங்க ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பிக்க எத்தன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா, இதுல ஒரு கடையில சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகுறத விட, இன்னும் நெறைய கடைங்கள ஓப்பன் பண்ணி நம்ம சேல்ஸ் இன்கிரீஸ் பண்றது தான் ஃபாஸ்டரான குரோத். ஸோ யார் ஃபாஸ்டர் குரோத் ஆகுறாங்கன்றத நம்ம செக் பண்ணலாம். ஃபெஸ்டிவல் டிமாண்ட் போது எப்படி வந்து இன்கிரீஸ் ஆகுது அப்படின்றத குவார்ட்டர்லி ஃபைலிங்ஸ் வச்சு நீங்க செக் பண்ணலாம். ஓகே. நீங்களே இங்க போனீங்கனாலே குவார்ட்டர்லி ரிசல்ட் நீங்க இருக்கும். ஸோ ஒரு குவார்ட்டரும் ஒரு 3 மாசத்துக்கும் ஒரு தடவ வந்து எப்படி சேல்ஸ் ஆகுது, எப்படி ப்ராஃபிட் மூவ் ஆகுதுன்னு நீங்களே ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அத நீங்க செக் பண்ணலாம். ஸோ அதுதான் அவங்க குடுக்குறாங்க. ஓகே. இல்ல நீங்களே வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் கூட நீங்க செக் பண்ணலாம். எந்த சூப்பர் மார்க்கெட்ல எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, எப்படி கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேற சூப்பர் மார்க்கெட் போய் நீங்க கூட செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அ இது மாரி நீங்களும் ஓரளவுக்கு செக் பண்ணணும். ஸோ இதுல நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, இதோட குரோத் ரேட். ஓகே. இது வளர்றதுக்கான ரீசன்ஸ், இது வளராம போறதுக்கான ரீசன்ஸ். ஓகே. இது தவிர்த்து நீங்க வாட்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றது இதுல குடுத்துருக்கோம். ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ராதர் தென் ஒரு கம்பெனி எடுத்து அனலைஸ் பண்றத விட, இங்க நாங்க கிட்டத்தட்ட 7 கம்பெனிஸ் எடுத்து நம்ம செக் பண்ணியிருக்கோம். கரெக்ட்? ஓகே. கிட்டத்தட்ட 7 கம்பெனிஸ் எடுத்து நம்ம செக் பண்ணியிருக்கோம் நம்ப.
ஸோ உங்களுக்கு ஒரே ஸ்னாப்ஷாட்டில் இத்தனை கம்பெனிஸும் நம்ம செக் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கு மேலே ஃபர்தராக நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்னும் பார்க்கணும். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸில் நாங்கள் வீடியோ ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.